வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். மனு தாக்கல் செய்ய ஜனவரி 17ஆம் தேதி கடைசி நாள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னையில் இருந்து 13ஆம் தேதி வரை 14,104 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி நாளை முதல் 320 சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை காவல் ஆணையரகத்தில் சீமானுக்கு எதிராக திமுக சார்பில் புகார். திராவிடர் விடுதலை கழகத்தினரும் புகார் அளித்துள்ளதால் சீமானுக்கு சிக்கல். சீமான் மீது வடலூர் காவல் நிலையத்தில் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பெரியார் குறித்து சர்ச்சையாக பேசியதாக திராவிட கழகம் அளித்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகிகள் குண்டுகட்டாக கைது. அனுமதியின்றி போராடியதால் காவல்துறையினர் நடவடிக்கை. பெரியார் குறித்த அநாகரிக பேச்சுக்கு ஆதாரம் தரும் வரை சீமானை எங்கும் நுழையவிட மாட்டோம். தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். ஆதாரம் இல்லாத பேச்சை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பெரியாரை கொச்சைப்படுத்துகிற வகையிலே புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக போராட்டம். சீமான் புகைப்படத்தை செருப்பு துடைப்பத்தால் அடித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முழக்கம். பெரியார் குறித்து கலைஞர் எழுதிய புத்தகங்களை அரசுடைமையாக்கி ஆதாரம் கேளுங்கள். பெரியார் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு சீமான் மழுப்பலான விளக்கம். எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடைமை ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரங்கள். பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுவது தவறு என சீமான் ஆவேசம். வாய்க்கு வந்ததை பேசுபவர் பெரியார், உலகம் போற்றும் தலைவர் அம்பேத்கர் எனவும் பேட்டி. எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய 2 ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? 2 பேர் சிந்தனை. நாம் தமிழர் கட்சி கரைந்து கொண்டிருப்பதால் எதையாவது பேசி வருகிறார் சீமான். தலைவர்களை கொச்சைப்படுத்துவது சரியல்ல எனவும் அமைச்சர் சேகர் பாபு கருத்து. பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கிறது. சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவு. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை நியாய விலைக் கடையில் பயனாளிகளுக்கு தொகுப்பினை வழங்கி வாழ்த்து.
தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகைக்கான பரிசு தொகுப்பு விநியோகம் தொடக்கம். பொதுமக்கள் ஆர்வமுடன் ரேஷன் கடைகளுக்கு சென்று தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தொகுப்பை பெற்றனர். நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்க முடியவில்லை. பொங்கல் பரிசு 1000 வழங்க வேண்டும் என சிபிஐ எம்எல்ஏ கோரிக்கை வைத்த நிலையில் நிதியமைச்சர் பதில். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக நாளை அனைத்து ரேஷன் கடைகளும் செயல்படும். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இயக்குநர் அறிவிப்பு. யுஜிசி விதிகளுக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. யுஜிசியின் நடவடிக்கை அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யுஜிசி விதி தமிழ்நாட்டின் உயர்கல்வி முறைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கண்டனம். யுஜிசி விதிமுறைக்கு எதிரான முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. மத்திய அரசின் வரைவு அறிக்கை இறுதியானது அல்ல என கூறி பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிரான திமுக மாணவரணி சார்பில் நாளை போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. சட்டப்பேரவைக்கு இன்றும் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள். யார் அந்த சார் என்ற பேட்ஜுடன் வருகை. சட்டமன்றம் திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் சாடல். சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சிகள் இன்றும் இருட்டடிப்பு செய்ததாக குற்றச்சாட்டு. பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்பதை அண்ணா நகர் சம்பவம் மீண்டும் அம்பலமாக்கியுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பழனிசாமி நடத்தும் நாடகம் இனி எடுபடாது எனவும் சாடல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல். பல்லடத்தில் மூவர் கொலையில் குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாத தமிழக அரசுக்கு கண்டனம். திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தாது ஏன் என அண்ணாமலை கேள்வி. போதிய காவலர்கள் இல்லாததால் புகாரளிக்க காவல் நிலையம் செல்லும் மக்கள் பல மணி நேரம் காத்திருப்பதாக குற்றச்சாட்டு. வந்தவாசி அருகே கோஷ்டி மோதலில் 23 பேர் மீது வழக்கு பதிவு. இருதரப்பினர் சரமாரி தாக்கிக் கொண்ட வீடியோ வைரலாகி வருவதால் பதற்றம். தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவர்கள் மோதல். பேருந்து நிலையத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதை கண்டு மக்கள் அதிர்ச்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே லாரியை முந்தி சென்ற கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி.
கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்து. சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல். கோவில்பட்டியில் இறைச்சி கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் நகை ரூபாய் 26 லட்சம் பணம் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. நாமக்கல்லில் தனியார் பிரியாணி ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போட்டி. முதலிடம் பிடித்த நபருக்கு 5000 ரூபாய் பரிசுத் தொகை. சென்னை மாநகராட்சி 15வது மண்டல அலுவலகத்தில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. உரியடி, கயிறு இழுத்தல் மற்றும் பன் தின்னும் போட்டியில் பங்கேற்று ஊழியர்கள் உற்சாகம். சென்னை லயோலா உள்பட பல்வேறு கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகல கொண்டாட்டம். முளைப்பாரி, மாட்டுவண்டி, உரியடி என நகரத்திற்குள் கிராமத்தை உருவாக்கிய மாணவ மாணவிகள். பொங்கல் விழாவில் அனுமதிக்காததால் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் அட்டகாசம். ஐடி கார்டுகளை சுற்றிக் கொண்டு கும்பலாக சென்றதால் போக்குவரத்து நெரிசல். கேரளாவில் இருந்து ஹோட்டல் கழிவுகளை ஏற்றி வந்த 5 வாகனங்கள் பறிமுதல். 9 பேரை கைது செய்து கன்னியாகுமரி போலீசார் நடவடிக்கை. கோவை உடையாம்பாளையத்தில் மாட்டிறைச்சி விற்கக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தகராறு வீடியோ வைரலான நிலையில் தம்பதியர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு தடை. இபிஎஸ் தாக்கல் செய்த மனுவுக்கு வரும் 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமைத் தொகை இன்றே வரவு வைப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து பயனாளிகளுக்கும் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் கிரெடிட். மதுரையில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட மாட்டாது. அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி கிராம மக்களை சந்தித்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி உறுதி. (2016) முதல் 2019ஆம் ஆண்டு வரை சிறைகளில் நடந்த முறைகேடுகள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்த வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு. திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியின் சர்வர் ரூமுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற கோரிய மனு தள்ளுபடி. கல்லூரி நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பக்தர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி. ஆந்திர உள்துறை அமைச்சர் அனிதா அறிவிப்பு. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு ஆய்வு. கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல். ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம். 110 கிலோமீட்டர் வேகத்தில் நடத்தப்பட்ட ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. H-1B விசாவுக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களிடமிருந்து கையெழுத்து பெறப்படுவதாக அதிர்ச்சி தகவல். இணையதளத்தில் வீடியோ வைரலாகும் நிலையில் கடும் எதிர்ப்பு.
ரஷ்யாவில் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்க மாணவிகளுக்கு 81,000 ரூபாய் நிதி உதவி. ரஷ்யாவில் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க புதின் புதிய திட்டம். நாளை வெளியாகும் கேம் சேஞ்சர் படத்தின் சிறப்பு காட்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி. காலை 9 மணி முதல் நள்ளிரவு 2 மணிக்குள் 5 காட்சிகள் திரையிட்டுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக நாளை தமிழகத்தில் 4 படங்கள் ரிலீஸ். பாலாவின் மடங்கான், ஷங்கரின் கேம் சேஞ்சருக்கு அதிக எதிர்பார்ப்பு. துபாயில் நடைபெறும் கார் பந்தயத்திற்கு தயாராகும் நடிகர் அஜித். பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் இருந்து மீண்ட நிலையில் நுணுக்கங்கள் குறித்து கேட்டறிந்தார்.